நோபல் பரிசுகள் பிறந்த நாள். ஆல்ஃபிரட் நோபல் மறைவின் 5வது ஆண்டு நினைவை முன்னிட்டு ஸ்டாக்ஹோம் நகரில் வரலாற்றிலேயே முதல் நோபல் பரிசுகள் வழங்கப்பட்ட தினம் இன்று. 1901ஆம் ஆண்டு டிசம்பர் 10 ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோம் வரலாற்றில் நினைவாக பதிந்த நாள். முதல் முறையாக இயற்பியல், வேதியியல், மருத்துவம், இலக்கியம் மற்றும் அமைதி ஆகிய துறைகளில் நோபல் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த விழா டைனமைட் உள்ளிட்ட பல வெடிமருந்துகளை கண்டுபிடித்த கண்டுபிடிப்பாளரான ஆல்ஃபிரட் நோபல் மறைந்து 5வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நடைபெற்றது. தன்னுடைய வாழ்நாளில் சேர்த்த பெரும் செல்வத்தை மனிதகுல நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தனது வசனத்தில் குறிப்பிட்டிருந்த நோபல் விருப்பம் இன்று உலகின் மிக மரியாதைக்குரிய விருதுகளாக வளர்ந்துள்ளது. 1833ஆம் ஆண்டு ஸ்டாக்ஹோம் நகரில் பிறந்த ஆல்ஃபிரட் நோபல் சிறு வயதிலேயே தந்தையுடன் ரஷ்யாவுக்கு சென்று அங்குள்ள கல்வி அமைப்புகளில் படித்தார். ரசாயனத்திற்கான அவரின் ஆர்வம் அவரை உலகின் சிறந்த வேதியியலாளர்களில் ஒருவராக மாற்றியது. கிரீமிய போருக்கு பின் தந்தையின் தொழில் வீழ்ச்சியடைந்ததால் ஸ்வீடனுக்கு திரும்பிய அவர் வெடிமருந்து ஆராய்ச்சியில் முழுமையாக ஈடுபட்டார். அதிக ஆபத்தான நைட்ரோகிளிசரின் வெடிமருந்தை பாதுகாப்பாக கட்டுப்படுத்தும் முறையை 1863இல் கண்டுபிடித்ததே அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனை. 1865இல் கண்டுபிடிக்கப்பட்ட பிளாஸ்டிங் கேப் மற்றும் 1867இல் உருவாக்கிய டைனமைட் உலகை முழுவதும் மாற்றியது. ஒட்டுமொத்த மானுட நாகரிகம் பாலங்கள், சுரங்க பாதைகள், சாலைகள் போன்ற கட்டிடப் பணிகளிலும் துரதிர்ஷ்டவசமாக போர்க்களங்களிலும் கூட டைனமைட்டை பயன்படுத்த தொடங்கியது. ஆனால் 1880களில் ஒருமுறை தவறான செய்தித்தாள் அறிவிப்பு அவரை ஆழமாக பாதித்தது. பிரான்சில் அவரது சகோதரர் மரணம் அடைந்த போது சில செய்தித்தாள்கள் தவறாக ஆல்ஃபிரட் நோபல் இறந்துவிட்டதாக செய்தி வெளியிட்டன. இறந்துவிட்டார், மரணத்தை விற்கும் வணிகர் என்ற தலைப்பு அவருக்குள் ஒரு நெஞ்செழுத்தங்களை ஏற்படுத்தியது. தனது கண்டுபிடிப்புகள் உலகத்தை காப்பதற்காக போகாமல் அதிக அழிவை ஏற்படுத்துவதில் பயன்படுத்தப்படுவது அவரை வேதனைப்படுத்தியது. அந்த குற்ற உணர்வுதான் தனது செல்வத்தை கொண்டு மனிதகுல நன்மைக்காக நோபல் பரிசுகளை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியது என்று வரலாறு கூறுகிறது. 1896 டிசம்பர் 10 அன்று அவர் இத்தாலியின் சான் ரேமோவில் மரணமடைந்தார். அவரது வசனத்தின்படி பெரும்பாலான செல்வம் நோபல் அறக்கட்டளைக்கு கொடுக்கப்பட்டது. இன்று நோபல் பரிசுகள் உலகின் மிக உயர்ந்த கௌரவங்களில் ஒன்றாக திகழ்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஸ்வீடன் மற்றும் நார்வே தேசிய அமைப்புகள் இணைந்து இப்பரிசுகளை வழங்குகின்றன. சுமார் 14 லட்சம் அமெரிக்க டாலர் பணம், தங்கப்பதக்கம் ஆகியவை வழங்கப்படுகின்றன. மனிதகுல முன்னேற்றத்திற்காக அவர் விதைத்த விதைகள் இன்று உலகை ஒளியூட்டும் அறிவாக வளர்ந்துள்ளன.